ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ஹெல்த்தியான நல்ல சிம்பிளான ஒரு சைட் டிஷ் இட்லி, தோசை, சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இது எப்படி செய்யணும்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 100 கிராம் அளவுக்கு பச்சை பயிர் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா 2-3 தடவை சுத்தமாக கழுவிட்டு இந்த பருப்பு ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. 5-6 மணி நேரம் நல்லா ஊறினதும் தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை செய்கிறதுக்காக ஒரு குக்கரில் 2 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு 10 போல் சின்ன வெங்காயம், 5-6 பல் பூண்டு, கூடவே நம்ம ஊற வச்சிருந்த பருப்பையும் போட்டுக்கலாம். இந்த ஒரு கப் அளவு தண்ணியும் ஊற்றி 1/4 டீஸ்பூன் அளவு உப்பும் சேர்த்து ஒரு விசில் ஹை ஃப்ளேமில், ஒரு விசில் லோ ஃப்ளேமில் விட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இந்த பருப்பு நல்லா வேகிறதுக்குள்ளே இதுக்கு தேவையான மசாலா அரைக்கிறதுக்காக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 கிராம்பு, 2 துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. வாசனைக்காக ஒரு ஏலக்காவும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் நல்லா கெட்டியாக நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம ஏற்கனவே குக்கரில் வச்ச பருப்பு நல்லாவே வெந்திருக்கு. குக்கரை திறந்து பார்க்கலாம். இந்த தக்காளியில் இருக்கிற தோல் மட்டும் தனியாக வந்திருக்கும், அதை மட்டும் எடுத்துருங்க. பருப்பு ரொம்பவும் குழையாமல் கரெக்டாக வெந்து வந்திருக்கு. இப்போது ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இது எல்லாமே லேசாக புரிஞ்சு வந்ததும் இது கூட சேர்க்குறதுக்காக ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக நறுக்கி நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வெங்காயம் பச்சை வாசனை போய் லேசாக கண்ணாடி மாதிரி ஆகிற வரைக்கும் நம்ம இதை வறுத்து எடுத்துக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் இது கூட சேர்க்குறதுக்காக காரத்துக்காக ஒரு டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நீங்கள் காரம் அதிகமாக சேர்த்துப்பீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மசாலா அதிகமாக சேர்த்துக்கோங்க. மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம வேக வச்சுருக்கிற பருப்பையும் நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. லேஸ் அந்த மாதிரி மசிச்சு விட்டு கலந்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கலந்து ஒரு கொதி வர ஆரம்பித்ததும் இது கூட நம்ம ஏற்கனவே அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற அந்த தேங்காய் பேஸ்ட்டையுமே சேர்த்துக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துட்டு கூடவே கன்சிஸ்டன்சிக்காக நான் ஒரு 1/2 கப் அளவு தண்ணியும் சேர்த்துருக்கேன். நான் சப்பாத்திக்கு செய்கிறதுனால ஒரு 1/2 கப் மட்டுமே தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் இதே மாதிரி தோசை, இட்லிக்கெலாம் செஞ்சிங்கன்னா இன்னுமே கொஞ்சம் கன்சிஸ்டன்சி கொஞ்சம் தண்ணியாக வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். 1 கப்லேருந்து 1.25 கப் அளவு கூட நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் நம்ம ஏற்கனவே பருப்பு வேக வைக்கும்போது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இல்லைனா நீங்கள் எவ்வளோ உப்பு எடுத்துப்பீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சு ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்கட்டும். அந்த தேங்காயோட பச்சை வாசனைலாம் போய் கொஞ்சம் எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லாவே வெந்து வந்திருக்கு. இப்போ ஒரு தடவை கிளறிட்டு தேவைப்பட்டால் கொஞ்சமாக கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் கூட சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்துட்டு இறக்கிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சப்பாத்தி, இட்லி, தோசைன்னு எல்லாத்தோடையும் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியானது கூட. கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு இதே மாதிரி உள்ள ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.